இந்த மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த நெடுஞ்சாலை துறையுடைய விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். யார் உங்களுக்கு தெரியும்? நம்ம ஆற்றை கடப்பதற்கு அந்த தண்ணிக்கு மேல பாலம் கட்டுவோம். ஆனா இவர் கட்டின பாலம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டு. யாருடைய துறை? நல்லா சத்தமா சொல்லுங்க, அவர் போய் காதுல விழுவணும். ஏவா வேலுத்துறை அவரு பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தண்ணியில் எழுதணுமா? தண்ணி தானே அடிச்சிட்டு போயிட்டு பாலத்தை. நல்லா சிந்திச்சு பாருங்க. தென்பெண்ணை ஆற்று தரமில்லாத பாலத்தை கட்டினார். இந்த ஆற்றுல தென்பெண்ணை ஆற்றுல 1974 சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணி தென்பெண்ணை ஆற்றுல போகுது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். இவர் என்ன பொறியாளரா? இவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நிதி அதிகமா இருக்கிற காரணத்தால பாலத்தை கம்மி பண்ணி கட்டினேன், அந்த உயரத்தை குறைச்சி கட்டணும்னு சொல்றாரு. உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? அந்த வேலை பொறியாளர் பார்ப்பது, என்ஜினியர் பார்க்கின்ற வேலை. இவர் பெரிய என்ஜினியரா நினைச்சு 15 கோடி கட்டப்பட்ட பாலம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.